ஒரு ஐரன் ரோட் பாருங்க, வெட்டியா ரோடு மேல அப்படியே விழுந்து கிடக்குது. ஆனா அதே ஐரன் ரோட நம்ம ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பயன்படுத்திக்கனா அது மேல ஓடுற டன்னு கணக்கான ட்ரக்கு, கார் எல்லாம் வெயிட்ட அதுதான் பேர் பண்ணுது. ஸோ அங்க வெட்டியா இருக்கிற ஐரன் ரோட்ல கூட அந்த பொட்டன்ஷியல் இருந்திருக்குது. ஆனா அது எப்ப வெளியே வந்து இருக்குது? அது ஒரு நல்ல ஒரு கரெக்ட் பிளேஸ்ல கரெக்ட் டைம்ல நம்ம அதை சேனலைஸ் பண்ணி ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பயன்படுத்தினப்ப அது வெளியே வருது. ரொம்ப பேர் வாழ்க்கையில கூட இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனா அந்த பொட்டன்ஷியலை நம்ம கண்டுபிடிக்கலன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? இப்ப ஒரு வெட்டி பேச்சு, வீண் வம்பு, என் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, அவன் என்ன எப்படி இப்படி சொல்வான், நான் இப்ப போய் கேட்பேன், அவனை நான் விட மாட்டேன். இந்த மாதிரி நம்ம கிட்ட துட்டு இல்லைனாலும் டயர்டுனாலும் கூட நம்ம போய் நான் போய் சண்டை போடுவேன், நான் போய் கேட்பேன். ஸோ அப்ப கூட பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனா அந்த பொட்டன்ஷியல் நம்ம எங்க பயன்படுத்திக்கிறோம்? ஒரு வெட்டி பேச்சு, வீண் சண்டையில பயன்படுத்திக்கிறோம். அதே பொட்டன்ஷியலை நம்ம அந்த ஃப்ளைஓவர்ல எப்படி பயன்படுத்திக்கிற ஐரன் ரோட் மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா, நீ என்ன பண்ணா உன் வாழ்க்கையில நீ பிசிக்கலி வளர்வ, ஃபைனான்சியலி வளர்வ, மென்டலி க்ரோ பண்ணுவ, எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆவ. அந்த மாதிரி விஷயத்துல நீங்க படிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஏதாவது வாங்குங்க, கத்துக்கோங்க, புதுசா ஏதாவது பண்ணுங்க. இந்த மாற்றம் எனக்குள்ள வரலான்னு நம்ம பொட்டன்ஷியல் இன்னும் எப்படி நான் வெளியே எடுத்துன்னு வரலாம் ஆனா அப்படி யோசிங்க. அது இல்லாம என்னால கத்துக்க முடியாது, நான் டயர்டா இருக்கிறேன், என்னால முடியாது, இது என்கிட்ட இல்லை, இது எனக்கு வராது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதுக்குன்னா பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த ராட் எப்படி கரெக்ட் பிளேஸ்ல பயன்படுத்திக்கினா டே ஆஃப்டர் டே, மந்த் ஆஃப்டர் மந்த் அது டன்னு கணக்கா வெயிட்டை பேர் பண்ணுது. அப்படின்னா அவ்வளோ சக்தி அதுக்குள்ள ஆல்ரெடி இருந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ள கூட இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ட் உங்க வாழ்க்கையில நான் ஒரு சிம்பிளா சொல்றேன், ஒன்று டிராமா இருக்கும், இல்லைன்னா க்ரோத் இருக்கும். நம்ம பொட்டன்ஷியலை நம்ம டிராமால பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு என்ன சண்டாச்சு, வீட்டில் என்ன சண்டாச்சு, என்ன டிராமாச்சு, என்ன அட்டகாசமாச்சு, இதுல போயிடும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு டிராமா வேண்டாம்னா அவங்க க்ரோத்தை சூஸ் பண்றாங்க. க்ரோத்ல மணி இருக்கும், ஹெல்த் இருக்கும், ஃபிட்னஸ் இருக்கும், படிப்பு இருக்கும், வளர்ச்சி இருக்கும், துட்டு இருக்கும், மென்டலி எப்படி ஸ்ட்ராங் இருக்கணும், எமோஷனல் எப்படி ஸ்ட்ராங் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம பொட்டன்ஷியலை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அது க்ரோத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உங்க பொட்டன்ஷியலை ஐடென்டிஃபை பண்ணி வாழ்க்கையில க்ரோத்தை சூஸ் பண்ணணும் ಅನ್ನೋದಕ್ಕೆ இன்ஸ்பயர் பண்ணுது. நான் சின்சியர்லி இன்டென்ட் பண்றேன். எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க.